வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, சித்திரை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அர்த்தாஷ்டக ராசியில் சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உஷ்ண கிரகமான சூரியன் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். இதனால என்ன ஆகும்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அலைச்சல் அசதி உங்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை கொடுக்கும். அதுக்காக நீங்க ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியதில்லை. அதே சமயம் குரு பகவான் உங்களுடைய ராசியை சுப பார்வையினால பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்ப கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையில்லாத சண்டையெல்லாம் வராது. இப்ப திருமண வயதுல இப்போ உங்க குழந்தைங்களுக்கு திருமண வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்ப பழைய கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழி இருக்கும். வீடு இடம் மாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அர்த்தாஷ்டக ராசியில சனி செவ்வாய் கூட்டு சேர்க்க இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில உங்களுக்கு ஒர்க் லோடு ப்ரெஷர் இருக்கும். உங்க கூட வேலை செய்யறவங்களோ உங்களுடைய சுப்பீரியரோ யாரையும் பகச்சுக்க வேண்டாம், யார்கிட்டையும் எதிர்த்து பேசிட்டு இருக்க வேண்டாம். அதனால இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறது நல்லது. இல்லைன்னா அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அதே போல யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, இன்னொருத்தரை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டோம். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கும் இதே மாதிரி வேலை போடு அந்த தொந்தரவுலாம் இருக்கும். எப்படா நம்ம நாட்டுக்கு திரும்பி போவோன்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே போல தொழில் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சவால்கள் நிறைந்த மாதமா இருக்கும். அந்த அளவுக்கு லாபம் அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு வரும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல கூட பிரச்சனை ஒன்று ரெண்டு பேர் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். கொஞ்சம் நீங்க கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. அதே சமயத்துல விவசாயம் பண்றவங்களுக்கான இந்த மாதம் சித்திரை எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் விவசாயம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு அவங்களுக்கான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அட்வைஸ் என்ன, இதுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிந்தவரை இந்த வெயில்ல அலைகிறது, அந்த தேவையற்ற கவலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பரிகாரம்னா வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாள் உங்களுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போயிட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.